வணக்கம், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரெயின் ஆர் ஷெயினோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின்ட்ட எப்படி நிம்மதியாக இருக்க கேட்டிருக்க மாதிரி முடிச்சிருப்போம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கில்ல, மேலே சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. நம்ம ரைட்டர் பொண்ணு மாட்டே ஆகிட்டா, அதனால் அந்த கோணம் வாய்ந்தான் தூக்கிட்டு போறியான். அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்பையில் ஹீரோ வரையான். ஹீரோயிட்ட சொல்கிறா, எங்களால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, எங்களையும் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிஇஓ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தெளிஞ்ச மாதிரி இருக்கான். அதனால் எல்லாத்தையும் அவன் பழைய பிளான்ஸ் எல்லாத்தையும் அந்த போர்டில் தான் எழுதி வச்சுருப்பான். இப்போ எல்லாத்தையும் அவன் கிழிச்சு போடுறான். ஏன்னு இப்போ காமிக்கலை, ஃபுல்லாக கிழிச்சு போட்டுட்ருக்கான். அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாளாக ஆகுது. நம்ம சிஇஓ ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம மேக்கப் மங்கனி போய் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு காய்ச்சலில் சரியாயிடுச்சான்னு கேட்குறாங்க. காய்ச்சல் சரியாயிடுச்சு, இப்போ மீட்டிங்க்கு போகலாமா அப்படின்னு நம்ம சிஇஓ கேட்டு மீட்டிங் போகிறோம். எதுக்கு இந்த மீட்டிங்னு எல்லாம் கேட்கல, நம்ம எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் சிஇஓ. முதல்ல இருந்தேன்னா ஸ்க்ராட்சில் இருந்தா அப்படின்னு கேட்குறான் பக்கத்து அசிஸ்டண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு அது சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே அவள் எழுதின டைம் டேபிளை முழுசாக அழிச்சிட்றா இல்லை கண் முன்னாடியும். அங்கிட்ட வந்து நம்ம சைட்டுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா, இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பக்கத்தில் ஓனர்ன்ட்டு என்னத்த அப்படின்னு கேட்கையில், உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சைட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோ அதை தான் நினச்சிட்ருக்கான். ஹீரோயின் அந்த சின்ன வயசில் மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதுதான் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்ருக்கான். இந்த நேரம் நம்ம சைட்டுக்கிட்டே இருந்து ஹீரோவுக்கு ஃபோன் வருது. நம்ம ஹீரோவும் அந்த சைட்டு ஃபோன் பண்ண இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே கரெக்டாக சைட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த கார் கம்பெனி ஓனர் கூட. அப்புறம் ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நீ வந்து சிஇஓக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வைஸ் பண்ண அது எனக்கே தெரியும், எது கூப்பிட்டீங்கன்னு கேட்கல. நான் வந்து எங்கள் அண்ணன் மிஸ்டர் சங் அந்த கம்பெனி ஓனர் பக்கம் தான் நிற்கிறேன். ஆனால் 2 பேர்த்தோட அந்த மிஸ்டர் சங்கோடதும் சிஇஓ கோலும் ஒன்று தான், சீக்கிரம் முடிக்கணும் வேலையை அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயினாக அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறான், கையில் இருக்க வெயிட்டை தான் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்கிறாங்க. குட்டச்சி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நான் ஒன்றும் குட்டச்சி இல்லை, நான் குட்டியாக க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறியான். நம்ம ஹீரோ இப்போ சிஇஓ பார்க்க தான் வந்திருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்த ஸ்வீட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் ஃபுட்டு போல். இப்போ நம்ம என்ன சிஇஓ பார்க்க வந்தில்ல, பார்க்கலன்னு ஹீரோயின் கேட்கல. அவர் தூங்கிட்டு இருக்காரு, நான் போய் எழுப்புறேன்னு போவேன். இல்லை வேணாம், அவரே போகிறது தூங்குறதா, ஒரு டிஸ்டர்ப் நம்ம எதுக்கு எடுக்கணும் அவர் தூங்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி கேட்க வேண்டியது ஒன்ட்டே கேட்குறேன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க. ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த மெட்டீரியலால் தான் நம்ம இமீடியட்டாக தேவைப்படுதா, இது இந்த ஒர்க் ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. ஆமாம், இது கண்டிப்பாக வேணும், இப்போயே இருந்தால் தான் நம்ம ஆரம்பிக்க முடியும், ஆனால் இது நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த மெட்டீரியலை தேடி தான் கிளம்புறான். பின்னாடியே ஹீரோயினும் வந்துடுறாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்துலேயும் போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டி இந்த மெட்டீரியல் இருக்கான்னு கேட்குறாங்க. சார் இந்த மெட்டீரியல் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு எல்லாருமே ஒதுக்கிடுறாங்க. இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, ஒரு 3-4 எல்லா இதுலேயும் இல்லைன்ட்டாங்க, எல்லா சப்ளையர் இடத்துலையும். அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறேன், எதுக்கு நீயும் என் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்க உன் வேலையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. பரவாயில்ல, நானும் சிஇஓக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ சரி, உன் பிரச்சனையை யாரும் தீர்க்க முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பழைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, அப்போ கூட மற்றவங்களுக்கு காசு தரலன்னு ஒருத்தனை பிடிச்சி அடித்தான்ல, அந்த சப்ளையர்கிட்டே வந்து கேட்குறான். அவன் ஹீரோவை பார்த்தோன்னே தடி எடுக்க ஆரம்பிச்சிட்டியான். ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹாய் சார் அப்படின்னு சொன்னானே ஹீரோவும் சிரிக்கிறியான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அன்றைக்கி எனக்கு பட்ஜெட் இல்லைப்பா, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க முடியலன்னு அவன் சாரி கேட்குறான் அந்த சப்ளையர். சரி விடுங்க, அந்த மெட்டீரியல் இருக்கான்னு கேட்கலாம். இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் இருக்கிற இடத்துக்கு காமிக்கிறாங்க. அந்த மெட்டீரியலை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை நம்ம ஹீரோட்டியே சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, 2 பேருக்கு சந்தோஷம், மெட்டீரியல் கிடச்சிருச்சுன்னு.
சரி இப்போ எப்படி தூக்கிட்டு போக போகிறீங்கன்னு கேட்டால், எதுனா வேனில் தான். வேன் யாரை ஓட்ட போகிறா? யார்? நம்ம ஹீரோயின் தான் ஓட்ட போகிறாங்க. எம்மாடி இவளாக ஓட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான பயம். பொறுமையாக ஓட்டித்தோல சாவடிச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பயத்துலேயே முன்னாடி ஒரு கார் வருது. ஹீரோயின் டபடவான ஹார்ன் அடிப்பாங்களாம். நம்ம ஹீரோ பயந்துட்டு எம்மாடி ஏன்டி ஹார்ன் அடிக்கிற அப்படின்னு கத்துவானாம். அப்படி என்னையும் சேர்த்து சாவடிச்சிடாதுன்னு சொல்லுவாங்களாம். கவலைப்படாத, நான் சாவையில் உனக்கு டிஸ்டர்பாக சாக மாட்டேன், நான் மட்டும்தான் சாவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு நம்ம சிஇஓ சூப்பர்வைசர்கிட்ட வம்பழுத்துட்ருக்காங்க 2 பேரும். அந்த சப்ளையர்ஸுங்க அது இருந்தால் தான் வேலை ஆரம்பிக்கும். மெட்டீரியல்லாம் எங்கே என்ன வானத்துலேருந்து கீழே கொட்டுமா அப்படின்னு சூப்பர்வைசர் கிண்டல் வச்சுட்ருக்கையில் நம்ம சிஇஓக்கு கடுப்பாயிருது. நான் சீக்கிரம் மெட்டீரியல்ஸ் வர வச்சு உன்கிட்ட காட்டுவேன்டா அப்படின்னு ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறான். எப்படின்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ஹீரோயின் வராங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. நம்ம சிஇஓக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. மெட்டீரியல்ஸ் வந்துருச்சுன்னு எல்லாம் திடீர்னு மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாம் பரபரப்பாக எடுத்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் இந்த வேனை கரெக்டாக அந்த கொடுத்தவங்ககிட்டே போய் கொடுத்துட்றாங்க 2 பேரும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ட்ரக்கு கூட என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா ஹீரோ அப்படின்னு கேட்கல. யார் ட்ரக்கு கூடல ஃபோட்டோ கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவும் எடுக்கிறான். என்ன மறைச்சிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சைடில் வா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் இப்படி இல்லையோ பல்லு தெரியுற மாதிரி சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை சூப்பராகவே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து கரெக்டாக ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறான். நம்ம ஹீரோ சூப்பராகவே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோவை ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. நைட்டு வந்து அவங்க அப்பா ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து, அப்பா நான் இன்றைக்கி ஒரு ட்ரக்கு ஓட்டணும் தெரியுமா, நீங்கள் தான் எனக்கு ட்ரக் ஓட்டவே சொல்லி தந்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டையில் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கான். ஃபோட்டோ எடுத்த யார், ரொம்பவே உன்னை ரசித்து எடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவையோ என்னோடய அப்பா அவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு போஸ்ட் மரத்தில் வந்து முட்டிக்கிட்டியா. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கியா ரசித்து. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டில் அந்த டேப்பு வேலை செய்யலை போல், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லீவ் விட்டாங்க. ஒன்று விட்டா ஒன்றா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை போய் அந்த டேப்பில் என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க, ஆனால் மொத்தமாக சரி பண்ண முடியல. அந்த நேரம்னு பார்த்து நம்ம சிஇஓ ஹீரோயின் வீட்டு முன்னாடியே வந்திருக்கான். அவ்வளோ அவங்க அம்மா வராங்க. வாங்க வாங்க சார், சிஇஓனா வயசான மாதிரி இருப்பாங்க நினச்சி நீங்கள் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஒரு கேர்ள்ஸு தான், ஆனால் இப்போ யாருமே இல்லை, லீவுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்களும் எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க, நீலாம் மெட்டீரியல் கொண்டு வந்தீங்களா, அதுக்கு கைமாறாக வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம சிஇஓவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நம்ம சிஇஓவும் சாப்பிட்லன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட சாப்பாட்டை தான் சிஇஓ சாப்பிட்டுருக்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்கன்னு. இங்கிருந்து அவங்க அம்மா மறைச்சு பார்க்குறாங்க. நம்ம சிஇஓக்கு ரொம்பவே பிடிக்குது இந்த சாப்பாட்டை. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறான். பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்கள் அம்மா இதோட நல்லா சமைப்பாங்களான்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா இப்போலாம் அதிகமாக சமைக்கிறதில்ல, ஏன்னா நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறான். இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஹீரோ எங்கள் அம்மா சொல்லல. நம்ம சிஇஓவும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம சிஇஓ அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் நேரம் வழி அனுப்பிச்சி வைக்கிறான். ஹீரோயின் சிஇஓவை அப்படியே சிஇஓ அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அவங்க கிளப்பி விட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, அவங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தாங்கள்ல அந்த பையன், அவன் நீ டேட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. டேட்டா? அவங்க என் சிஇஓ அம்மா பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் நல்லவர், நம்மளாம் இப்படி பேசக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நீ என்ன ரொம்ப தான் பண்ணுறியே, அன்றைக்கி க்ரௌடியை கூப்பிட்டு வந்து இல்லை அவனை மாதிரிலாம் இல்லைன்னு கேட்கல. அந்த ரொம்ப ஹீரோவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க போல். ஹீரோ இங்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்ருக்கான். அந்த சாப்பிட பிடிக்கவே இல்லை நம்ம ஹீரோவுக்கு. அதனால் எங்கிட்ட பாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கான் ஹீரோ. நம்ம ஹீரோ கேட்குறான், டெய்லி இப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இதே தின்னுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி உசுர ஆழ்வீங்கன்னு கேட்டு சாப்பிட்றான். அப்படியே சாப்பிட 2 பேரும் நிறைய பேசுகிறாங்க. பாட்டி நீங்கள் ரொம்ப நாள் உசுரோடு இருங்க நம்ம ஹீரோ சொல்கிறியா அப்படின்னு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டை தான் பார்த்துட்ருக்காங்க. ரைட்டர் பொண்ணு நேற்று ஆல்கஹால் ரொம்ப குடித்தாங்கல்ல, அதனால் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோணவாய் வரியான், என்ன 2 பேரும் ஒரே வீட்டில் படுத்துருக்கீங்க, அப்போ ரைட்டர் பொண்ணுக்கு என்ன ஆகுறது, நீங்கள் இறங்குங்க
அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க நம்ம ரைட்டரை போனால் அந்த கோணவாயன். 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல். அதனால் அப்படியே நம்ம ஹீரோயின்கிட்டே பொறாமையாக இருக்குது பார்த்தோன்னே. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. நம்ம பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் இந்த சைடு வந்து வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு தெரில, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தோன்னே பாட்டிக்கு தெரியுது. ஓ நீயா இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவையும் சேர்த்தோடு தான் பாட்டி பார்க்குறாங்க. நம்ம பாட்டி கரெக்டாக வீட்டுக்கு போகல, எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு ஹீரோ கத்திகிட்டு இருக்கான். அதனால் ஹீரோயினையும் பார்க்குறான். நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறான். நீ எங்கே இங்கேன்னு ஹீரோயினை கேட்குறாங்க. பாட்டி ஓ உங்களுக்கு 2 பேருமே ஏற்கனவே அறிமுகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் விதியை எப்பயுமே சேர்த்து வச்சிருக்கோம் 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு வந்தீங்க, நீ கையை பிடிச்சி போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் ஓட போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோ பார்க்கை பார்க்குறான். யாருமே விளாட்ல அந்த பார்க்கில், அதனால நம்ம ஹீரோ உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஹீரோயின் தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட தள்ள முடியலன்னு தள்ளிடையில் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன் மண்டை பார்க்க பின்னாடியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ நான் சின்ன வயசில் ரொம்ப தொல்லை பண்ணுவோம் போல், ரொம்ப கற்றுவோம் போல், உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களான்னு கேட்கல. நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் சொன்னதே இல்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ எப்படி இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. நான் ரொம்ப சமத்து பொண்ணாக இருப்பேனா, அழுக்கவே மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போது மண்டை என்ன ஃப்ளாட்டாக இருக்குமான்னு ஹீரோ பார்க்குறான். எந்திரிச்சு இங்கே மண்டையை தொட்டு பார்க்குறியா ஹீரோயினோட மண்டையை அப்படியே தொட்டு போயிட்டு, ஆமாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு கட்டி பிடிச்சிருவான் நான் ஹீரோயினை. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உண்மையுமே நீ ஒரு நல்ல பொண்ணு ஹீரோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. பஸ்ஸும் வருது. நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்கல, ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு நீ அடுத்த பஸ்ஸில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க பஸ் ஸ்டாப்லேயே. 2 பேரும் எதுவும் பேசிக்கல, ஆனால் அவங்க உணர்வுகள் பேசிக்குது. அப்படியே இன்னொரு பஸ் வருது. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் தெரிக்கிறான். ஆனால் ஹீரோயின் அடுத்த பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மௌனம் நீடிக்குது. எல்லாமே அமைதியாக இருக்குது. 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கல, எல்லா வார்த்தைகளால் பேசிக்கல, அவங்க உணர்வுகளால் பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பஸ்ஸு வருது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறிக்கிறாங்க. அப்படியே பஸ்ஸுலேயும் பாட்டு ஓடுது. தென்னோடையோரமே நீராடும் நேரமே தள்ளாடுதே, அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குது. அதோட அடுத்த நாளும் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம மேக்கப் வாங்க, நீ மேக்கப் போடுறத பார்த்துட்டு எனக்கு அந்த லிப்ஸ்டிக் அம்சம் தெரியான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம மேக்கப் வாங்கலையும் தரா. நம்ம அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அவன் கண்ணத்தில் ஏதாவது போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் மேக்கப் போடுறா. அப்படியே அந்த சீன் அவங்ககிட்ட கட் ஆகுது. இங்கிட்ட வந்து நம்ம சிஓவும் சைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி சைட்டு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம 2 பேரும் சொல்கிறாங்க. நீ எனக்கு விட உனக்கு தான் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சிஓ. இந்த நேரம் பற்றி ஹீரோயின் சைடு வருவாங்களாம். எதுக்குன்னு பார்த்தா ஃபைல் எடுக்க தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. நம்ம சிஓ கேட்குறேன், இன்றைக்கினா நீ மேக்கப் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நல்லா இருக்குதுன்னு நம்ம சிஓ சொல்கிறான். அப்புறம் நம்ம சைட்டை ஹீரோயின் போனோன்னே சொல்கிறாங்க, ரொம்ப ஆசையை வளர்த்துக்காது, ஏன்னா நீ ஆசைப்படுற பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கம்பெனி ஓனர் மிஸ்டர் சங்க்கும் அந்த விக்டிம்காக ஒருத்தர் சைன் போடுவாங்களா அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஸ்பான்சர் வழங்குறான் போல். அவன் இதை ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறான், ஏதோ குறைய கண்டுபிடிச்சிட்டானா, அதுக்காக ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறான். அதனால் நம்ம மிஸ்டர் சங்க் வந்து மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன உங்கள் எம்ப்ளாயை பாருங்கள் அப்படின்னு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், இன்றைக்கி என்ன ரொம்ப அழகு கூண்ண மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அப்படியா, சரி போய் ஆஃபீஸில் போய் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பொருளை சொல்கிறாங்க. ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்குது, அவன் அந்த பக்கம் போகிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே வெக்கப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினும் திரும்ப அந்த பக்கம் போகிறாங்க. அப்படியே இந்த சைடு கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஸ்பான்சர் பண்ணவனுக்கு அவங்க மேலே யார்கிட்ட வந்து ஃபோன் வருது. வந்துட்டு ஒன்றுமே பண்ணாதவங்கள ஸ்பான்சர்ஷிப் மட்டும் சைன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோயின் வராங்க. மிஸ்டர் ஜங்கு அங்கேருந்து கிளம்பிட்டார். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நீ அவனை மாதிரியே இருக்கடா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, போன தடவை பார்த்தப்பையும் அவனை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பியான். திரும்ப அவங்க அப்பாவை பற்றி கேவலமாக பேசுறியான். அந்த விக்டிம் ஸ்பான்சர்ஷிப் வழங்கினவன்
அவங்க அப்பாவை பற்றி கேவலமாக பேசுகிறானே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை பிடிச்சி அடிக்க போகிறான். 2 பேத்துக்கும் சரியான சண்டை வருது. அந்த இடமே அப்படியே தூள் பறக்குது. நம்ம ஹீரோ இந்த இடையில போயிட்டே நில்றா நின்றுத்தோடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு வந்துடும். இந்த இடத்த பார்க்கலாம். நான் அப்படியே சண்டை கலர் பூமி ஆயிடுச்சு. அப்படியே நிறுத்திட்டான் அப்படியே ஹீரோயின் சண்டையை. அப்படியே அந்த இடத்துல நம்ம சிஇஓ சைட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க அந்த விக்டிம் பார்க்க. அப்படியே அந்த விக்டிம்கிட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லனே இந்த பில்டிங் திரும்ப இடிஞ்சு தவளுன்னு சொல்கிறாங்க. திரும்ப போய் அவன்கிட்ட பேசல ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு மேலே ரொம்பவே கோச்சிக்கிட்டாங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம சிஇஓ வெளியே வந்து ஹீரோட்ட அப்படியே வரையான். சரிவா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வா அப்படியே குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் அந்த பாத்டப்புக்கு போய் குளிச்சிட்ருக்காங்க. அந்த நாள் நம்ம சிஇஓ சொல்கிறான், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உங்கள் அப்பா அந்த மெட்டல் பிளேட்டில் எடுக்கலனாலும் அந்த பில்டிங் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்போ இருந்தாலும் எங்கள் அப்பா பண்ண தப்பு தான் நின்று ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள பற்றி தான் நடிச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஃபீலிங் பண்ணிட்டே போயிட்டுருக்கியா. இது ஹீரோவா உடனே அவனை வேலையை விட்டு தூக்குங்க, சண்டைக்கிட்டே இருக்கான், நாளைக்கு அவன் வரவே கூடாது அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிஇஓ அவன் வந்து ஹீரோயின்கிட்ட அப்படியே பேசுகிறான். நம்ம ஹீரோ பற்றியே நினச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. நம்ம சிஇஓ கேட்குறோம், சரி டின்னருக்கு நைட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இன்றைக்கி ரொம்பவே வேலைக்கு போகல. ஏன் வேலைக்கு போகலான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்கல. நான் வந்து ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கல, அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. உடனே சாரி கேட்டுடுற அவர்கிட்ட அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லலை. நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் எடுத்து ஹீரோட்ட இருந்து, இன்றைக்கி நைட்டு நான் நூடுல்ஸ் ஷாப்பில் வெயிட் பண்ணுவேன், நீ வா, நான் உன்னை கூப்பிடல, நீ வரதுனா வா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். நைட்டு சிஇஓவும் டின்னர் கூப்பிட்ருக்கான்ல, அதனால் சிஇஓ கூப்பிட்டு டின்னருக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சிஇஓ அப்படியே அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், நீ சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்துட்டு போல், அந்த மாதிரி நிறைய விஷயத்த புலம்பிகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ தனியாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம சிஇஓ இருக்கான்ல, அவனுக்கு வந்து ரொம்ப லோன்லினஸ் ஃபீலாக இருக்குது போல். உண்மையை சொல்லணும்னா சிஇஓ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். இந்த சைடு நம்ம ஹீரோயின், எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிஇஓ அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பணுமான்னு சொல்லல, ஆமான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் சிஇஓ. சரின்னு ஒத்துக்கிறாங்க ஹீரோயினும். அப்படியே போகிற வழியில் 2 பேரும் ஒன்றுமே பேசிக்காம தான் போகிறாங்க. இங்கேயே இறக்கி விடுங்கன்னு சொன்னோடனே அவங்க நூடுல்ஸ் ஷாப்கிட்டே இறக்கி விட்றாங்க. நம்ம சிஇஓவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கலாம். ஹீரோக்கு மனசே கேட்கல, அவங்க சைடில் போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம சிஇஓ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, நீ என் கூட இருக்கையில் மற்றவங்கள பற்றி யோசிக்காத, எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுதுன்னு. ஏன்னா என் கூட இருக்கையில் என்னையை பற்றி மட்டும் யோசி, அந்த சுச்சுவேஷனை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு நம்ம சிஇஓ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டு ரொம்பவே மனம் உடஞ்சிட்டியான். இதோட நம்ம எபிசோடு 8ஐயும் முடிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு 9வது எபிசோட் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங் நாளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.